மாற்றமே எனக்கு வெள்ளம் இந்த சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பாக இந்த பட்டிமன்றத்தை நடத்தி கொண்டிருக்கிற நடுவர் அவர்களுக்கும் இதை அமைதியோடு எல்லாரும் பேசிக்கிறது வரைக்கும் நீங்கள் அமைதியாக பொறுமையோடு காத்திருந்த உங்களுக்கும் எனக்கு சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள் மற்றும் எதிரணி அவர்களுக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை நான் சொல்லுகிறேன். பாருங்க, நல்ல ஒரு தலைப்பு, கடின உழைப்பா தளராத விசுவாசமா அப்படின்ட்டு ஒரு காரியத்தை நாம தொடங்குறோம். இன்னைக்கு இது உள்ள உட்காந்துட்டு இருக்கவங்க எத்தனை பேர் கிறிஸ்தவர்கள் இல்லாதவர்கள் கை தூக்கிருக்காங்க? நீங்க காட்டினாதான் என்னால சொல்லவே முடியும். சரி, விசுவாசத்தை நம்புறவங்க கையில உயர்த்தி காட்டுவாங்க. மிச்ச பேர்லாம் கடின உழைப்பு நம்புறீங்கன்னா ஒண்ணுமே கிடைக்காது, பிரயோஜனமே இல்லை. பாருங்க, நடுவர்களே பார்த்துட்டீங்களா? மெஜாரிட்டியை பாருங்க. நானே உங்க கிறிஸ்தவர்களா இல்லை உலகத்தாரான்ட்டு சந்தேகமா இருந்தது, டவுட்டாவே இருந்தது. என்னன்னா இது? நான் உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். ஒரு காரியத்தை நீங்க தொடங்குறீங்க, உங்க கடின உழைப்பை நம்பி ஓடுவீங்களா இல்லை ஆண்டவர் மேல விசுவாசத்தை எடுத்து அந்த காரியத்தை தொடங்குவீங்களா? சொல்லுங்க பாருங்க. சொல்ல முடியாது, தலை சொல்லுவாரு. ஏன்னா உடல் உழைப்பு உலகத்தான் கூட தான் உழைக்கிறான். ஆனா அது அவருக்கு பொருளாதார வளர்ச்சி அடையுமா என்றால் முடியாது. ஏன்னா எல்லாரும் தான் உழைக்கிறாங்க. ஆனா தளராத விசுவாசம் என்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையில நமக்கு ஒரு உயிர் நாளியை போல இருக்குது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறாங்க? எங்க அண்ணன் வந்தார், பிரசனம் பண்ற மாதிரியே பண்ணிட்டு நியூஸ் வாசிக்கிற மாதிரியே வாசிட்டு போயிட்டு எனக்கு வேற ஹிண்ட் வேற கொடுக்குறாரு. சில ஹிண்டெல்லாம் பாருங்க. ஆபிரகாம் விசுவாசம் எல்லாம் உழைப்பினால மட்டும் முன்னேறினா கிடையாது. ஈசாக்கு எடுத்துங்க, 100 மடங்கு அறுவடைன்னு சொல்லி அதே தான் மற்றவங்களாம் பேசுறாங்க. 100 மடங்கு அறுவடை, 100 மடங்கு அறுவடைன்னு. அவரே உழைச்சி அதை செஞ்சு இது பண்ணி போட்டிருந்தாருன்னா எல்லா விதையும் அழிவு போய் வீணா போய் 1% கூட அறுவடை பண்ணிருக்க முடியாது. ஏன் அறுவடைனா தேவன் மேல வைத்திருந்த விசுவாசத்தினாலதான் அவர் அறுவடை பண்ணார். உண்மையா இல்லையா? இது எத்தனை பேர் நம்புறீங்க? பாருங்க, அதில் வேற போன் வருது. சங்கீதம் 127 கர்த்தர் வீட்டை கட்டாராவில் அதை கட்டுவதின் பிரயாசம் அந்த சத்தம் சரிங்களா? கர்த்தர் நகரத்தை காவலாவில் காவலாளர்கள் விரித்திருப்பது 3வது அதிகாரத்தில் வர பாருங்க. கொடுக்கும் இருந்தாலும் பைபிள் சொல்லி பாருங்க. நீங்கள் அதிகாலையில் எழுந்து நேர்பட வேலையை தரித்து வருத்தத்தின் அப்பத்தை சாப்பிடுகிறது விருதா. வேலை ஓடக்கூடாது. ஒரு குடும்பத்தின் ஆசீர்வாதம் ஆண்டவர் இதையில நம்மளை வச்சாரு. எதுக்கு வச்சாருன்னே தெரியல. உழைப்பு 98 வயசுல உழைச்சிட்டு அப்படியே பத்தணும். இவங்க உழைக்கிறவங்க ஃபேஸ் பாருங்க, உழைக்கிற மாதிரியா இருந்து. எங்க அண்ணன் போடுற சட்டெல்லாம் 7000 ரூபாய் சட்டை. உழைத்து ஒண்ணுமே கிடைக்காது. உழைக்கிறதுனால 7000 ரூபாய் சட்டை போடுறது. 700 ரூபாய் சட்டை. அப்ப விசுவாசியா சட்டை கிடைக்காதா? சொல்லு, விசுவாசியா சட்டை கிடைக்காதா? விசுவாசித்து இயேசு அவரே சொல்கிறார், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். சரிங்களா? பாருங்க, ரோமர் 14:23 சொல்லுது, விசுவாசத்தினால் வராத யாவுமே, சத்தமா சொல்லுங்க, மட்டும் பயப்படுங்க, விசுவாசத்தில் வராத யாவுமே பாவம். உழைப்பினால வந்துருமா? எந்த ஒரு காரியமா இருந்தாலும் அது விசுவாசத்திலிருந்து வந்தாதான் நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்க, இப்ப நான் சாப்டருக்குள்ள போறேன். நம்ம நடுவர்களை பார்க்கும்போது போன வருஷம் எஸ்கேப் ஆயிடுது. இந்த வருஷம் பாருங்க, உலகத்தை நடத்துற பட்டிமன்றத்துக்கு எப்படி ஒரு சாலமன் பாப்பையாவோ கிறிஸ்தவ பட்டிமன்றத்தை நடத்துறவங்க சாமுவேல் பாப்பையாவோ. ஆனா தயவு செய்து சொல்றேன், நீங்க நடுநிலையாக இருக்கணும். இந்த பக்கம் தாவலாமா அந்த பக்கம் தாவலாமா இருக்கக்கூடாது. சரிங்களா? நடுநிலையா இருக்கணும். ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன் அவங்களுக்கு. இது பாருங்க, இது ஒரு இரும்புன்னு வச்சுக்கோம். இது ஒரு 1 கிலோ இரும்பு. சரிங்களா? இந்த இரும்பு என்னதான் உழைச்சி கீழே போட்டாலும் அது என்ன ஆயிடும்? சொல்லுங்க, என்ன மண்ணில் போட்டா என்ன ஆயிடும்? துரு பிடிச்சி போயிடும். ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லாத போயிடும். ஆனா இந்த 1 கிலோ இரும்பை தேவன் நமக்கு ஞானத்தையும் விசுவாசத்தையும் கொடுத்துருக்கிறார்.
இந்த 1 கிலோ இரும்பை நான் கைலாண்டில் கொண்டு போய் போட்டேன்னா எவ்வளோ கொடுப்பான் சொல்லுங்க, எவ்வளோ கொடுப்பான்? நீங்கள் சொல்லலைன்னா நான் பேசுறதே வேஸ்ட்டு. எவ்வளோ கொடுப்பான்? 20 ரூபா கொடுப்பான். எவ்வளோ கொடுப்பான்? யாரும் கைலாண்ட் கடைக்கு போடக்கூடாது இருக்கு. வாகனம் மட்டும் வீட்டில் யாரும் கற்றுட்டு வந்தாங்கன்னா எடுத்து போடுறது எனக்கு தெரியும். 20 ரூபா கொடுப்பான். ஆனால் இந்த ஒரு இரும்பை வச்சு எத்தனை சாவியை செய்ய முடியும்? எத்தனை சாவியை செய்ய முடியும் சொல்லுங்களேன்? சாவியை பார்த்தது இல்லையா? ஒரு 50, 60, 100 சாவி கூட செய்யலாம். சரிங்களா? அந்த ஒரு சாவியோட விலை 50 ரூபான்னு கணக்கு பண்ணுங்க. 50 × 100 போடுங்க. எவ்வளோ வருது? 5000 ரூபாய் கிடைக்கும். இதுதாங்க விசுவாசம். யாரும் பேரும் சாமி வாங்குறது இல்லை, கூட்டோடு தானே வாங்குறாங்க. கூட்டோடு தான், கூட்டு தான் சொல்றேன். கூட்டம் மட்டும் தேர்ந்தா சாவி எங்க போய் வாங்குவீங்க? ரெண்டுத்துக்கும் முக்கியம். நான் வெறும் சாவி மட்டும் சொல்றேன். அந்த சாவியை மேனுஃபேக்சரிங் பண்றாங்கல்ல, வெறும் இரும்பை மட்டும் நம்ம அந்த 1 கிலோ இரும்பை மட்டும் நம்மனா அதான் கடின உழைப்பு. அந்த இரும்பை வைத்து 50 சாவிகளை செய்து 5000க்கு விற்பது தான் விசுவாசம். பாருங்க, அது மட்டும் இல்லை. என்ன மகேந்திரன் இருக்காரு, இன்னைக்கு கொஞ்சம் பேச்சுல திருசா தான் இருந்தார். பேச்சுல கொஞ்சம் பலமா வருதுன்னு பார்த்தேன். நேற்று பாருங்க, சர்ச்சை வாசல் வந்து டீம் மீட்டிங் பிளான் பண்றாங்க. எப்படி பேசலாம், எப்படி அதுவும் 2 வடை பக்கத்துல. நான் போகும்போது பாக்குறேன், ஓ நல்ல இதுக்கு தான் ரெடி ஆகிறாங்க போகுது, நம்ம தான் கொஞ்சம் இதுவாக இருக்கோம் பார்த்து பாருங்க. அதே மாறி மாறி பிடிச்சி சாப்பிடுங்க. நல்ல தரவா பேப்பர் பாருங்க, ஒரு பேப்பரும் 5 பக்கம் நைட்டு ஃபுல்லாக அசைன்மெண்ட். நான் அண்ணன் வந்து வீட்டு பக்கத்து நெய்பர். நான் காலையில் என்ன பண்ணேன், நான் போயிட்டு ஜன்னலில் பார்க்குறேன். எப்பயுமே 4 மணிக்கு ஜபிக்கிறதுக்கு லேட்டாக போடுவார் அண்ணன். இன்னைக்கு 3 மணிக்கே லேட்டு இருக்கிறது சந்தேகம். பாருங்க, இப்படி வச்சுக்கிற பேப்பர்ஸ் கடினமொழி காலையிலேருந்து வர வரைக்கும் இப்போ பக்கத்தில் அப்படி கிராஸ் பண்ண கடினமொழி அப்படின்றாரு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுல் ஃபார்மில் வந்துடுறாங்க. எனக்கு ஒரு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. சரி பரவாயில்ல, தயவுசெய்து பெல் அடிக்காதீங்க தம்பி. அப்புறம் பாருங்க, நான் இது போகிறேன். யோபுவும் பாருங்க, யோபுவோட வாழ்க்கையில் அவர் செல்வ சீமானா இருந்தார், ரொம்ப வசதி வாய்ந்தவராக இருந்தார், எல்லாமே போச்சு. ஆனால் யார் விசுவாசிச்சாரு? தேவன். ஏன் தெரியுமா? அவர் என்னை கொன்று போட்டாலும் நான் அவருமே நம்பிக்கையா இருப்பேன். அந்த நம்பிக்கை தான் விசுவாசம். பாருங்க, அவருடைய விளைவு குடும்பத்தை அளவில்லாம ஆசீர்வதிச்சார். எப்படி ஆசீர்வதிச்சார்னா, யோபு 42, 15, 16, 17 வீட்டில் போய் வாசிப்பாங்க. யோபுவின் குமாரத்திகள் சௌந்தரியமாய் காணப்பட்டார்களாம். அதுக்கப்புறம் யோபு 145 வருடம் வரைக்கும் வாழ்ந்து 4 தலைமுறையை கண்டார். இதுதான் தேவன் மேல வைக்கிற விசுவாசம். 2 நாள் இருந்து பூர்ண வயதுள்ளவராய் மரித்தார் என்று வேதம் சொல்லி. இதெல்லாம் தவறான விசுவாசம். வெறும் கடின உழைப்பு நடுவர்களே. thirsty grow கதையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல சொல்லி தருவாங்க. நடுவர்கள் தெரிந்தா இல்லையா யோசிக்கிறாங்க, எப்படி நம்மளை தாக்கலான்னு பிளான் பண்ணாங்க. பாருங்க, எல்லா வேலைக்கு வருது. அந்த காக்கா என்ன பண்ணோம்னா, காகத்துக்கு தண்ணி கீழே இருக்கும். என்ன பண்ணோம், ஒரு கல்ல பாருங்க, இந்த இதுல என்ன பண்ணோம், கொஞ்சம் வந்து ஒரு கல்லா போட்டு அப்படி டயர்டாகி நம்ம தண்ணி குடிச்சிட்டு போவோம். இதுதான் கடின உழைப்பு இவங்க செய்யுது. பாருங்க, எல்லாம் அப்படிதான் ஒவ்வொரு கல்லா கொண்டு வரும். ஆனா நாங்க எப்படி தெரியுமா, தேவன் மேல வைத்திருக்கிற விசுவாசத்தை ஸ்டாப் போல அப்படி போட்டு சொல்ற ஒரு விசுவாசம், தவறான விசுவாசம் ஒரு குடும்ப பொருளாதாரத்தை எப்படி ஆசீர்வதிக்கும் என்பதை நம்ம ரொம்ப முக்கியமா கவனிச்சு பார்க்கணும். அதே போல இது பாருங்க, இது வந்து உழைப்புன்னு வச்சுக்கோங்க. நடுவர்களே, நான் ஒரு இலக்கை அடையணும், என்னோட உழைப்பை வச்சு நான் ஒரு இலக்கில் போனோம், நான் போய் அங்கே சேரணும். நாங்கள் போய் சேரணும் 10 நிமிஷம் விட்டு அப்படி எல்லாமே பேசி முடிய முடியாது. எனக்கு நேரம் வேணும். பாருங்க, இந்த பேப்பரை தூக்கி நான் இப்போ நடுவர்கள் பேப்பரை வைங்க, நான் அடைய வேண்டிய இலக்கு அந்த இடத்துல அதை போகணும். அவங்களுக்கு போய் அப்படி இதெல்லாம் பண்ணக்கூடாது. கிட்ட வாங்கி போடுவாரு அவருக்கு தெரியும் இந்த கதை. அதனால அப்படி சொல்றாரு. இந்த பேப்பரை என்னதான் விசிறி போட்டாலும் இவ்வளோ தூரம் கூட போக முடியாது. இதுதான் கடின உழைப்பு. ஆனால் ஒரு மனுஷன் உடஞ்சி கசடி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு ரொம்ப குடும்பத்தில் தளர்ந்து போய் இருக்கிறாங்க இல்லைங்களா, அப்போ வர நமக்கு ஒரு தவறான விசுவாசம். அப்போ நீங்கள் போய் பாருங்க, உங்கள் இலக்கை போய் கரெக்டாக போய் நீங்கள் அடையிற இதுதான் விசுவாசம், இதுதான் ஒரு கடின உழைப்பு. அதனால ஒரே ஒரு சாட்சியை நான் சொல்கிறேன். இது எதுக்காகனா ஒரு பிரசங்கத்துக்காக இல்லை.
நான் ஒரு கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவன். என்னுடைய சிறு வயதுல எங்களுக்கு சாப்பாடு கிடையாது, வருமானம் கிடையாது, கடின உழைப்பு போடுவோம். என்னுடைய சகோதரி கூட இங்கே அமர்ந்துருக்கிறாங்க. எங்கள் அம்மா ஒரு தையல் மிஷின் வச்சுருப்பாங்க, ஓட்டல் மிஷின் நல்லா துணி வச்சிருந்தா எங்கள் அப்பா ஆயிலாம் போட்டு வச்சிருப்பாரு. அதில் எதனா ஒரு துணி தைச்சாதான் எங்களுக்கு ஏதாவது ஒரு சாப்பாடு பிரோஜனமாக இருக்கும். நானும் என் சகோதரி ஒரு வீடாக போயிட்டு, அம்மா எதனா கொஞ்சம் ஜாக்கெட் இருக்கா தைக்கிறதுக்கு, எதனா கிழிஞ்சு போன துணி இருக்கா, ஏன்னா அவ்வளோ ஒரு கஷ்டம். அங்கே போய் கொடுப்போம், 2 ரூபா 5 ரூபா அவ்வளோதான் கொடுப்பாங்க, ஒரு நாளைக்கு தச்சு கொடுப்பேன். நான் வெக்கத்தை விட்டு சொல்லுவேன், அந்த 2 ரூபாய் 5 ரூபாயெல்லாம் ஒன்றா சேர்த்து 10 ரூபா வரும். அதில் ஒரு எண்ணெய் பாக்கெட்டோ ஒரு இது வாங்கிட்டோம். அப்படிலாம் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சோம். அதே போல் நான் சிறு வயதில் என்னுடைய 16-17 வயதில் நான் பால் போட ஆரம்பிச்சிட்டேன். ஆரோக்கிய கம்பெனியில் வேலை செய்யும்போது இதே நெல்லிக்குப்பம் ரோடு அந்த ஜங்ஷன்லேருந்து திரும்புகிற பார்த்தீங்களா, அந்த முனையிலே அந்த பால் கடை இருக்கும். அன்றைக்கி 3 மணிக்கு நான் போய் அந்த ரோடெல்லாம் பெருக்கணும், அந்த நெல்லிக்குப்பம் ரோடே பெருக்குவேன். அதை எதிர்க்க ஒயிட் ஷாப் இருக்கும், நிறைய குப்பைகளாக இருக்கும், எல்லாத்தையும் பெருக்கிட்டு நான் அதெல்லாம் இது பண்ணிட்டு அந்த ரோடை பெருக்கும் போது உட்காந்து அழுத நாட்கள் உண்டு. ஏன்னா எல்லாம் தூங்குற டைமில் நம்ம உழைச்சிட்டு இருக்கிறோமே, என்ன அந்த உழைப்பினால ஒன்றும் இல்லையா அப்படின்ட்டு. இன்னைக்கு அதே ரோட்டில் நான் தேவனை விசுவாசிச்சதுனால என் காரில் வரும்போது அந்த ரோடை பார்த்துட்டு முதல்ல அழுகையோடு சொல்ல நான் கடந்து போவேன். ஏன் காரணம் என்னன்னா, நான் தேவன் மேலே எப்போ விசுவாசம் வச்சனோ அன்னிலிருந்து கர்த்தர் இந்த நொடி கரெக்டாக மணி 1:53 வரைக்கும் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. கடைசியாக நான் முடிக்கிறேன், ஃபினிஷிங் பாயிண்ட் நான் சொல்கிறேன் பாருங்க. விசுவாசம் இல்லாமல் ஒரு குடும்பம் தயவு செய்து நீங்கள் அவங்க சொல்கிறதெல்லாம் சுத்தமாக நம்பாதீங்க. அந்த விசுவாசம் இல்லாமல் கடின உழைப்பு பண்ணீங்கன்னா பாதாள குழியில தான் போய் விழணும். அது தரும், காசை தரும், ஆசீர்வாதத்தை கொடுக்கும், எல்லாம் கொடுக்கும். ஆனால் விசுவாசம் இல்லைன்னா நம்ம போகிற பாதையில் நெடுந்தூரம் பாதை இருக்க, நடுவில் பெரிய குழி இருக்கும். அதில் நீங்களும் விழுந்துடாதபடி ஜாக்கிரதையாக இருங்க. விசுவாசம் தேவனை பாருங்க. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். 1 தீமோத்தேயு 4:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, சரீர முயற்சியோ அற்ப பிரயோஜனம் உள்ளது என்று பவுல் அழகாக தீமோத்தேயுக்கு எழுதுறார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம், எல்லாரும் சொல்லுங்க. சரீர முயற்சியோ அற்ப பிரயோஜனம் உள்ளது. இதை யார் தெரியுமா சொல்றேன்? கூடார தொழில் செய்த பவுலே சொல்றாரு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனையா, ஒன்றுத்துக்கு உதவாது. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க வீட்டில் எல்லாரும் செடிக்கு தண்ணி ஊற்றி நல்லா வளர்ப்பீங்க. என்னதான் செடிக்கு தண்ணி ஊற்றி இது பண்ணாலும் அதோடைய லைட்டாக இருக்கிற அதோட ஃப்ரெஷ்னஸ் காட்டும். கரெக்டா இல்லையா? காட்டும். ஆனால் விசுவாசம் என்பது எப்படின்னா, காட்டில் வாடி போயிருக்கிற மரங்கள் செடிங்க எல்லாம் ஒரே ஒரு மழை, பெரும் மழை, ஆசீர்வாத மழைத்தை கர்த்தர் கொடுத்தாங்கன்னா அந்த பச்சை பசையில் செழிப்பாக இருக்கிறத நம்ம பார்த்து உணர முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட நம்ம என்னதான் கடினப்பட்டு அந்த செடியை நம்ம வளர்த்து தண்ணி ஊற்றி வளர்த்தாலும் அதில் இருக்கிற ஒரு ஃபீலை பார்க்க முடியாது. ஆனால் நீங்கள் தளராத விசுவாசத்தை தேவன் மீது வைத்திருக்கீங்க என்றால் நீங்கள் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற வட்டாரத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தேவன் உங்களை உயர்த்தி காட்டுவார் என்பது மறுக்க முடியாத உண்மையாக இருக்கிறது. நீங்கள் தளராத விசுவாசத்தை அவர் மேல் வைத்து அவரை நாடி ஓடி பாருங்க. இந்த சபையில கூட நான் சொல்லுவேன், ஒரு குடும்பம் எதற்கு வளர வேண்டும் என்று நம்முடைய நடுவர் சொல்லியிருக்கிறாருன்னா, ஒரு குடும்பம் வளர்ந்ததுன்னா கிட்டத்தட்ட ஒரு மனிதர் ஒரு 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறான். அதுல கர்த்தரவனை ஆசீர்வதித்திருக்கிறாருன்னா அதுல ஒரு பங்கு நீங்க குடும்பங்களா கொடுக்க மாட்டீங்களா? சொல்லுங்களேன். 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, அதை 10,000 ரூபாய் சபை கொடுக்குறது ஒரு பெரிய விஷயமா சின்ன விஷயம்? சொல்லுங்க. எவ்வளோ பெரிய கர்த்தர் மேல நான் நம்பிக்கை வச்சேன், கர்த்தர் எனக்கு இவ்வளோ பெரிய தொகையை கொடுத்தாரு, 10,000 ரூபாய் நான் கொடுக்குறேன். அப்போ ஒரு குடும்பம் வளர்ந்தால் ஒரு சபை, சத்தம் வரலையே, சபை வளரும். சபை வளர்ந்தால் தேவராஜ்யம் வளரும். அதான் நான் என்ன சொல்றேன், ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் தளராத விசுவாசத்தை தேவன் மேல வைத்து நீங்கள் ஓடி பாருங்கள். கர்த்தர் உங்கள் குடும்பங்களையும் உங்கள் பொருளாதாரத்தையும் இடம் கொள்ளாத போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்பதை நான் தெளிவுபடுத்தி வாழ்க்கை